சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் கேள். ஏனென்றால் இந்த விஷயம் உனக்கு நடக்கப் போவது மற்றவர்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக உன் மீது கண் வைத்து விடுவார்கள். என்ன நடக்கிறது என்பதை மட்டுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இன்னும் சற்று நேரத்தில் ஆனந்தமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உனக்கு அதனை என்னவென்று எடுத்து சொல்லிவிட இந்த நேரம் நான் வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நாம் பட்டது எல்லாம் போதும் என்று நினைத்து விட்டாய் அல்லவா? இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்ற எண்ணத்திற்கு நீ வந்து விட்டாய் அல்லவா? உன்னுடைய உழைப்பு எல்லாம் வீணாகி கிடைக்கின்ற இந்த இடத்தில் வாழ்வதற்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? உன்னுடைய யோசனைகளுக்கு எல்லாம் சரியான காரணம் இருக்கிறது. இந்த சாயப்பா நான் அதனை புரிந்து கொள்ள முடிகின்றது. வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நீ யாருக்கு கை கொடுத்து உதவுகின்றாயோ, யாரை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் எல்லாம் நீ அவமானப்படுத்தப்படுகின்றாய். அதுவும் யாருக்கு செய்கின்றாயோ அவர்களாலேயே நீ அவமானப்படுத்தப்படுகிறாய் என்பதனை இந்த அப்பா நானும் கண்டு கொண்டு தான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உண்மையாகவே இந்த மனிதர்களின் மனதை எப்படி தெரியுமா? அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் உன்னை சந்தோஷப்படுத்த நினைப்பார்கள். அவர்களின் மனதிற்குள் கஷ்டமாக இருந்தால் நீ எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் உன்னையும் அதே கஷ்டத்திற்குள் கொண்டு வரத்தான் நினைப்பார்களே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தன்னுடைய கஷ்டத்தை தனக்கென பங்கெடுத்துக் கொள்கின்ற ஒரு உறவிடம்தான் இது போன்று நடந்து கொள்வார்கள். காலம் முழுமைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே தன்னை சார்ந்தவர்களுக்கும் தான் யார் மீது அன்பு வைத்திருக்கின்றோமோ அவர்களுக்கும் செய்ய நினைக்கின்ற குழந்தையை, தனக்கென்று எதையும் எதிர்பார்க்காமல் தன் வாழ்க்கையில் தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதற்காக இந்த வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். எளிதாக ஒருவரை காயப்படுத்த துணிந்து விடுகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒருபொழுதும் அடகு வைத்து விடாதே. வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான். நீ இந்த முறை இந்த வாழ்க்கையை இழந்து விட்டாயானால் இனி ஒருபொழுதும் அது உனக்கு மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. உன்னுடைய சந்தோஷம் இனி ஒருபோதும் உன்னிடத்தில் நினைக்கப் போவதில்லை. இந்த வாழ்க்கையை அனுபவிக்க கற்று சந்தோஷம் என்பது எதில் இருக்கிறது தெரியுமா? தன்னை சார்ந்தவர்களை நாம் சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய புன்னகையில் நமக்கான சந்தோஷத்தை தேடு பெறுவதில்தான் உன் சந்தோஷம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா சாயப்பா நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து, என் குழந்தை உன் வாழ்க்கையை நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். எந்த அளவிற்கு உன்னை ஒவ்வொருவரும் காயப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு காயப்படுத்துவதையும் நான் கண்டு கொண்டு தான் இருக்கின்றேன். சுற்றி நமக்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு உணர்வினால் தானே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நடந்து விடுகின்றது. வேண்டுமென்றே இவர்கள் செய்கின்ற காரியம் என்பதனை நீ மறக்காதே. உண்மையான அன்பு கொண்டவர்கள், உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டவர்கள் உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் நினைப்பார்கள் தவிர ஒருபொழுதும் உன்னை காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள். உன்னோடு உறுதுணையாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை கொடுக்கத்தான் எண்ணுவார்களே தவிர ஒருபொழுதும் உன் கண்ணீரை கண்டு இவர்கள் ரசிக்க மாட்டார்கள். எல்லாமும் மாறுகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் சில மனிதர்களின் உண்மையான முகம் என்னவென்று நீ காண வேண்டிய நேரம். இவர்களோடு தான் இத்தனை காலமும் நாம் வாழ்ந்து வந்தோமா என்கின்ற ஒரு பாடத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம். துளி அளவு கூட உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத பொழுது, துளி அளவு கூட உன்னுடைய எண்ணங்களுக்கு இங்கே மதிப்பில்லாத பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதில் எந்த பலனும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. இதுவரையிலும் கடமைக்காக வாழ்ந்து விட்டோம், இனியும் வாழ்ந்துவிட்டு செல்வோம் என்று நினைக்காதே. காலம் குறுகியது, வாழ்க்கை மிகவும் அற்புதமானது. அதனால் இனி வரக்கூடிய நாட்களிலாவது சுதந்திரமாக உன்னுடைய சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நீ தேடத் தொட வேண்டும். எல்லோருமே சுயநலமாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவைப்படுகின்ற நேரம் அவர்கள் சந்தோஷத்தை அவர்கள் பெறத்தான் செய்கிறார்கள். நீ மட்டும்தான் இது நம் வாழ்க்கை என்று சொல்லி அந்த கூண்டுக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய்.
எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எதனால் உனக்கு பலன்கள் கிடைத்தாலும், அதை உன்னிடத்திலிருந்து பறிக்கவும், உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்திவிடவும் இவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரும் யாரையும் அங்கு அடிமைப்படுத்தவும் முடியாது. யாரும் யாரையும் இங்கு அதிகாரம் செய்ய யாருக்கும் உரிமையும் கிடையாது. அடுத்தவர்களின் மனதை நோகடிக்க யாருக்கும் இங்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு மரியாதை கொடுக்கப்படுகின்றதோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் அவர்களுக்கான மரியாதையை பெற்றுக்கொள்வார்கள். எதை செய்கிறாயோ, நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் உனக்கு அறுவடை செய்ய முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே இது போன்ற சூழ்நிலைகளை இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சற்றென்று ஒரு நொடியில் நாம் எழுந்து விட்டோமே எல்லாவற்றையும் என்று நினைத்து கலங்காதே. இழந்தது எதுவாகினும் அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்கின்ற எந்த ஒரு காரியத்திற்காகவும் வருத்தப்படாதே. வேண்டாம் என்று முடிவு எடுத்துவிட்ட பிறகு அதை இருக்க முடித்து வைத்து நீ வாழ நினைக்காதே. என்றோ முடிய வேண்டிய வாழ்க்கை இது. இத்தனை காலம் நீ இழுத்து வந்ததே பெரிய விஷயம்தான். ஆனால் அப்பா என்று என்ன சொல்வேன் தெரியுமா? இதுவரையிலும் உன்னுடைய மனது நொறுங்கியதற்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்கிறது என்றால், இனியும் நீ தாமதிக்காமல் இதிலிருந்து வெளியேறிவிடு என்று தான் நான் சொல்கின்றேன். சில சந்தர்ப்பங்கள் சில மனிதர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும். இங்கே பலரும் மற்றவர்களை பார்த்து தான் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அடுத்தவன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, அவன் என்ன வசதியில் இருக்கின்றான் என்பதை பார்த்து அதுபோல நாமும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர, நம்மிடம் என்ன இருக்கின்றது, நம் கைகளில் எப்படிப்பட்ட பொக்கிஷம் இருக்கின்றது என்பதை பார்க்க தெரியவில்லை. நல்ல மனைவியும் அழகான குழந்தைகளும் இருக்கின்றவனுக்கு அடுத்தவனை பார்க்க ஏக்கம் வருகிறது. அப்படி என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவனுக்கு எந்த ஒரு நல்லதையும் இனி கொடுக்க போவது கிடையாது என்பதனைத்தான் அவனுக்கு உணர்த்துகிறது. இந்த நிலையிலும் திருந்தாத பட்சத்தில் மீண்டும் இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து விடாது. திரும்பி பார்க்கும்போதுதான் தொலைத்தது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும். அன்று கதறினாலும் திரும்ப கிடைக்கப் போவது கிடையாது. அதனால் தான் கையில் இருப்பது பொக்கிஷம் என்று யாருக்கும் தெரிவது கிடையாது. நம்மை இந்த வாழ்க்கையில் எதற்காக இத்தனை காரியத்திற்கும் மத்தியிலும் சிரிக்க வைக்கிறது என்பது யாருக்கும் புரிவதில்லை. ஆனால் தான் பட்ட ஒரு சில பிரச்சனைகள் மட்டுமே அவர்கள் கண்முன்னால் நிற்கின்றது. எப்பொழுதுமே எதற்காகவும் நாம் மற்றவர்கள் முன்னிலையில் வருத்தம் கொள்ள வேண்டாம். உன்னுடைய கண்ணீரை காண துடித்து கொண்டிருக்கின்றார்கள். நீ படுகின்ற கஷ்டங்களை காண இவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் என்ன நடக்கும் என்று இந்த வாழ்க்கையை நீ பதறியது எல்லாம் போதும். யாருக்கும் பயந்து என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம். பதற்றத்தோடு தான் இருக்க வேண்டும். யாரிடமும் என்ன பேச வேண்டும் என்று பயந்து தான் வாழ வேண்டும். எதையும் சொல்லி விடுவார்களோ என்று யோசிக்க வேண்டும். இது போன்ற நிலைமை யாருக்கு வந்தாலும் நான் உண்மையாகவே சொல்வேன், நீ வாழ்வது ஒரு அடிமை வாழ்க்கை என்று. யாருக்கு பயப்பட வேண்டும்? எல்லோருக்குமே சமமான உரிமைகள் இருக்கின்றது. எல்லோராலும் சுயமாக சிந்திக்க முடியும். ஏன், யார் உன்னை அடிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை விட உன்னால் சிறப்பாகவே சிந்திக்க முடியும். அந்த திறமை உங்கள் வீட்டுக்கே அந்த திறமை உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் இருக்கின்ற திறமையை முடக்கத்தானே இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்றது. அப்படி இருக்கும்போது என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் எதையுமே நினைத்து நீ வருந்தி விடாதே. உனக்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் உனக்கு புரியட்டும். எதனால் சாயப்பா தனிமையில் கேட்க சொன்னேன் என்று யோசிக்கின்றாயா? பொதுவாகவே வாழ்க்கை துணையோடு ஒருவர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்துவிட்டால் அது மற்றவர்களுக்கு வயிற்றெரிச்சலை கொடுத்துவிடும். அது மற்றவர்களுக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்துவிடும். இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் சேர்ந்து உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து வருந்தாமல் உன்னை தேடி வருகின்ற வெற்றிக்கு எப்பொழுதும் நீ உரித்தாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்மை காயப்படுத்தத்தானே நம்மை தேடி வருகின்றது. வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தத்தானே அது தேடி வருகின்றது. நீ கலங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவை எல்லாம் நடக்கிறது. நீ வருந்த வேண்டாம் என்பதற்காகத்தான் இவை எல்லாம் நடக்கின்றது. நீ எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே. உன்னுடைய மனதை நொறுக்க நினைக்கின்ற இவர்களுக்கு முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக எப்பொழுதும் உனக்கென இந்த அப்பா நான் நிற்கும்பொழுது இந்த அற்ப மனிதர்களை எண்ணியோ நீ கலங்கி கொண்டிருக்கின்றாய். சுயநலமான மனிதர்கள், தன்னுடைய சுயத்திற்காக யாரையும் வேதனைப்படுத்தலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள், மற்றவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் கண்களுக்கு தெரியாது. அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை மட்டும்தான் தலையில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள். இது போன்ற மனிதர்கள் எந்த நிலையிலும் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இது போன்ற மனிதர்கள் எப்போதும் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள்.
எதனால் நமக்கு நல்ல பலன்கள் இத்தனை காலம் கிடைத்தது அதையே மறந்து நிற்கின்ற மனிதர்கள் இனியா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போகின்றார்கள்? நீ கலங்காதே. உன்னை இப்படியே சோர்ந்துவிட வைக்க நினைக்கின்றார்கள். உன் வாழ்க்கையை அப்படியே முறித்துவிட நினைக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை என்னவென்று யோசிக்க விடாமல் செய்ய நினைக்கின்றார்கள். இது நாள் வரையிலும் என் குழந்தை உன்னோடு இருந்து நான் இந்த வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ உனக்கான பெரும் மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற வேண்டிய நேரம் அல்லவா? இத்தனை காலமும் உன்னை காயப்படுத்திய இந்த மனிதர்களை நான் என்னவென்று பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். இவர்கள் எந்த அளவிற்கு உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடுகிறார்கள் என்பதனை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொள். இத்தனை நாளும் உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடி இந்த மனிதர்களுக்கு நாம் சரியான தண்டனையை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனாலும் திருந்தவில்லை என்றால், இதையெல்லாம் யோசித்து இவர்கள் வருந்தவில்லை என்றால், இனி சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடியது அத்தனையும் என்னவென்று தெரியத்தான் வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்வது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நீ உணரத்தான் வேண்டும். சாயப்பா எல்லாம் நல்லபடியாகவே செய்து தருகின்றேன் என்று நம்பு. நிச்சயமாக உனக்கு நல்லபடியாகவே செய்து தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.